वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् तन्ने विमले व्योम्नि प्रज्ञान एकरसे द्वये उत्पन्न आत्मधियो ब्रूत किमन्यत् कार्यमिष्यते आत्मानं सर्वभूतस्थम् अमित्रं च आत्मनोऽपि यः पश्यन् इच्छत्यसौ नूनं स्वीकर्तुं विभावसुम् उपदेशशास्त्रे प्रकरणम् இதுல 31வது ஸ்லோகம் 32வது ஸ்லோகம். இப்ப 14வது பிரகரணம் நடக்கிறது. இதுல நம்ம ஆத்மஸ்வரூபத்துல ஒரு விதமான செயலும் இல்லை. செயலெல்லாம் எங்க இருக்க? புலன்கள்ல, சரீரத்துல. குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதேன்னு பகவான். குணங்கள் சத்வரஜஸ்தமோ குணங்கள்னால இருக்கக்கூடியதான இந்த புலன்கள் சத்வரஜஸ்தமோ குணங்கள்னால ஆனதான விஷயங்களுடன் சேருகின்றன. பஞ்சபூதங்களுடைய சத்வ குணங்கள்ல இருந்து உங்க கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோலுங்கிறது உண்டாயிருக்கு. பஞ்சபூதங்களுடைய தமோ குணத்திலிருந்து வெளியில இருக்கக்கூடியதான பொருள்கள் உண்டாயிருக்கு. அதாவது அதனுடைய விஷயம் தெரிஞ்சுக்குமே தவிர இன்னொன்னோட சேராது. தமிழ் தெரியும் நமக்கு, தமிழ் தெரிஞ்சவாளோட பேசுவோம். வேற இன்னொரு பாஷை தெரிஞ்சிருந்தா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அந்த பாஷையில பேசலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், இன்னொருத்தருக்கு இங்கிலீஷ் தெரியும்னா ஆங்கில பாஷையில பேசலாம். அல்லது உங்களுக்கு ஹிந்தி தெரியும், அவனுக்கும் ஹிந்தி தெரியும்னா அந்த பாஷையில பேசலாம். ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் தமிழ் தவிர ஒரு ஒன்றும் தெரியாது. அப்படி இருந்தா என்ன பேசுவேன்? தமிழை தான் பேசுவேன். அதே விதமாக இந்த நம்ம கண்ணு, காது, மூக்கு, நாக்குங்கிற புலன்கள் இருக்கு, அது பஞ்சபூதங்களுடைய சத்துவகுணத்திலிருந்து உண்டாச்சு. சத்துவகுணத்தினால உண்டானத்தினால சுகமும் அல்லது ஞானமும் அதனால வரும். சத்வா சஞ்சாயதே ஞானம். அப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன? தமோ குணத்தினால உண்டாச்சு. இந்த பஞ்சபூதம் ஒவ்வொரு பூதத்திலையும் தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம் இருக்கோ இல்லையா? அந்த தமோ குணத்திலிருந்து உண்டாச்சு விஷயங்கள். இந்த சத்வரஜஸ்தமோ குணங்கள் அந்த சத்வரஜஸ்தமோ குணங்கள் இருக்கக்கூடியதான விஷயங்களோட தான் சேரும். ஆத்மாவோட ஏன் சேராது? ஆத்மா அகுணம், ஒரு குணமும் இல்லை, ஒரு பாஷையும் தெரியாது, அதனோட எப்படி பேசுறது? ஆயால் பிரசன்னே விமனே வியோமனி, பிரம்மம் எப்படி இருக்க? சுத்தமானதாகவும் தெளிவாகவும். பிரசன்னம்னு சொன்னா தெளிவுன்னு அர்த்தம். கலங்கி இருக்கக்கூடியதான ஜலத்தை அப்படியே விட்டுலையானா அதுல இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் கீழே சேர்ந்து அந்த ஜலமானது எப்படி தெளிவா இருக்கோ அதே மாதிரி இருக்கும் உங்க ஆத்மா. நம்ம அதை தெரிஞ்சுக்கலையே தவிர அது எப்படி இருக்கு? தெளிவாக சுத்தமாக இருக்கு. உங்க முகம் அழகாத்தான் இருக்கு, ஆனா கண்ணாடியில அழுக்கு இருக்கு, கீரல் இருக்கு, மச்சங்கள் எல்லாம் இருக்கு. அந்த கண்ணாடியில நீங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்க முகமும் அப்படி இருக்கா போல தோன்றது. ஆனா நிஜமாக எப்படி? ஒரு விதமான அழுக்கம் இல்லை. அதே விதமாகத்தான் இந்த ஆத்மாவானது தெளிவா இருக்கு, ஒரு விதமான கலக்கம் அதுல இல்லை. ஆனா எங்க இருக்குன்னா எல்லாம் இந்த மனசுங்கிற ஒரு கண்ணாடியில இருக்கு. அதன் வழியாக பார்க்கும் பொழுது இதுவும் அழுக்கா இருக்கா போல காணப்படுறது. பிரசன்னே விமலே வியோம்னி, பிரசன்னம் தெளிவானது, விமலம் ஒரு மலமும் ஒரு தோறும் இல்லாதான ஆகாசம் போலும், பிரஜான ஏகரசே துவயே, அது சுத்தமான ஞானத்தை தவிர வேறு ஒரு ரசமும் இல்லை. அப்படிப்பட்டதான ஆத்மாவுக்கு உற்பன்ன ஆத்மதியோ ப்ரூதா,
இமன்யத் காரியமிஷ்யதே, அந்த ஆத்மா ஏன் எந்த செயலை செய்யும்? ஏன்னா சாதாரணமா நீங்க பாருங்க, மனுஷனுடைய செயல் எல்லாம் எதனால உண்டாகிறது? வெறும்னா நீங்க கேட்டு போய் ஒரு காரியத்தை பண்றேன், தீர்க்கத்தை சாப்பிடுறேன்னு வச்சுக்கோ. ஏன் வெறும்னா சும்மா இருக்கேன் போய் தீர்க்கத்தை சாப்பிடுறா? இல்ல, உங்களுக்கு தாகம் இருக்கு, அதனால தீர்த்து சாப்பிடுறேன். தாகம்னு இருக்கிறதுனால அது என்ன பண்றீங்க, அந்த தாகத்தை சமைச்சுக்கணும். அது தீர்க்கத்தை சாப்பிட்டாதான் அது குறையும். அதற்காக எழுந்து போய் அந்த இடம் இருக்கோ அங்கே போய் அதுல இருந்து ஒரு டம்ளர்ல தீர்க்கத்தை எடுத்துட்டு அதை கழுத்துல அப்படியே உள்ள விட்டுட்டு அதை கழிச்சுட்டு அப்புறம் அந்த டம்ளர்ல அங்கேயே வச்சுட்டு மறுபடியும் இங்கே வரையும். இப்ப உங்களுக்கு தீர்க்கத்தை சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்தது. இந்த ஆசை தான் உங்களை இந்த வேலையை செய்ய வச்சது. எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி, அந்த வேலையை நீங்க செய்யணும். ஏன்னா அதுக்கு பின்னால ஒரு ஆசை. காமயேஷ குரோதயேஷ ரஜோ குண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரி. ஒரு சின்ன செயலா இருக்கட்டும், ரொம்ப பெரிய செயலா இருக்கட்டும், ஒரு மனுஷன் ஆசையால் தூண்டப்பட்டு அந்த காரியத்தை பண்ணிட்டு, அந்த ஆசையானது ஆத்மாவில இல்லை. ஏன்னா தோஷங்கிறது ஆசை. அந்த ஆத்மா எப்படி இருக்கு? தெளிவா இருக்கு. அதனால தெளிவா இருக்கிறதுனால அதுக்கு ஆகந்துக்கமான ஸ்வதசித்தமான தோஷம் ஒன்றும் இல்லை. ஆகந்துக தோஷமும் அப்பப்ப வந்ததான தோஷமும் இல்லை. ஏன்னா எப்பொழுதும் ஞான கனமாக சில தோஷங்கள் அப்பவே வரும், சில தோஷங்கள் பின்னால வரும். இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணியே பார்க்க மாட்டோம். தன்னோடு பிறந்து தன்னை மறக்கிறது. எப்படி புகை நெருப்போடு பிறக்கிறது. நெருப்பு எப்ப உண்டாச்சோ, ஜுவாலை எப்ப உண்டாச்சோ அதோட சேர்ந்துதானே போக வருது. நெருப்பெல்லாம் வந்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம் ஆனப்பறம் இப்ப நான் வரேன் பாரு அப்படி என்ன புகை வருது. நெருப்பு வர காலத்திலேயே அது புகையோட சேர்ந்து தான் வருது. அதுல ஈர விறகா இருக்குமே, ஆனால் நெருப்பும் இருக்கு, புகையும் இருக்கு. தன்னோடைய சேர்ந்து பிறந்ததான அந்த புகை அந்த நெருப்பையே மறைக்கிறது. நெருப்பையே மறைக்கிறது. இது ஒண்ணு. கண்ணாடியில அழுக்கு. கண்ணாடி வாங்குற அன்னைக்கு பாருங்க, என்ன பெல்ஜியம் கிளாஸ் பாவம். இவன் பக்கத்து தெருவில் பண்ற கிளாஸ் தான் வாங்கிட்டு பேரு பெல்ஜியம் கிளாஸ் ஒட்டான். அந்த ஸ்டிக்கரை ஒட்டினா நீங்க என்னன்னா, அது சாதாரணமாக 100 ரூபாய் இருந்ததுன்னா நீங்க 400 ரூபாய் கொடுத்து வாங்குறேன். ஏன்னா இந்த கடையில நல்ல கிளாஸ் பெல்ஜியம் போட்டிருக்கான் சார், போட்டிருக்கான், சரி வாங்குறேன், சந்தோஷம். அது அந்த கண்ணாடி வாங்கி வீட்டுல வச்சா நீட்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு 10 நாள் ஆனப்புறம் என்ன ஆச்சுன்னு அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா தூசி வடைய ஆரம்பிச்சது. ஏதோ அழுக்காச்சு. அது நீங்க தொடக்கல. ஏன் தொடக்க? அது பெல்ஜியம் கிளாஸ் வச்ச, அது ஒண்ணும் இதுக்கு ஒட்டாதுன்னு சொல்லியிருக்கானே. சரி, அது என்ன ஆச்சுன்னா தொடக்காம அதுல வேற ஜலமும் எல்லாமும் பட்டு என்னாச்சு, எங்கேயும் இங்கேயும் புள்ளி எல்லாம் உண்டாச்சு, கீரல் உண்டாச்சு. அது பார்த்தா நமக்கே பொறுக்கல. ஏன் சுவாமி வாங்குறப்ப நல்லா தானே இருந்ததுன்னு? வாங்குறப்ப நல்லா தான் இருந்துக்கு, கொஞ்ச நாள் ஆனப்புறம் வெளியே அழுக்கு அதுல பட்டு இருக்கு. அது மறுபடியும் தொடக்கும். இந்த அழுக்கு இருக்க இதை எப்படி, அது பறவையோட வரல, எப்படி புகைய நெருப்போட சேர்ந்து புகை பிறந்து நெருப்பை மறைச்சதோ அதே போல இந்த அழுக்கு கண்ணாடியில் இருக்கக்கூடியதான அழுக்கு கண்ணாடி வந்த பிறகு ரொம்ப நாளான அப்புறம் வந்து அது உங்களுடைய முகத்தில் இருக்கிற பிரதிபிம்பத்தை நல்லா காட்டாம போச்சு. இப்படி தோஷங்கள் 2. சுபாவ சித்தமான தோஷங்கள் சிலதுக்கு, சிலது பின்னால வரக்கூடியதான தோஷம். இன்னொரு தோஷம் எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டா இதுன்னு தெரியாது. எதா உல்பேன ஆவருதோ கர்ப்பா ததா தேனேதம் ஆவருத்தம். அப்படியே இந்த ஞானமும் அஞ்ஞானத்தினால மறைக்கப்பட்டது. ஞானம்னா ஆத்மா, அதுவும் அறியாமையினால மறைக்கப்பட்டிருக்கு. அப்படி எது சிலது ஆகந்துக தோஷம், சிலது சுவாபாதிக தோஷம். சாதாரணமாக பாட்டிமார்கள்லாம் வைவா, அது அவரோட வந்தது அப்பதான் போகும். அப்பதானே இப்பதான் கேட்கக்கூடாது, பறவையோட வந்தது அப்பதான் போகும் அப்படின்பா. இது என்ன கூட பிறந்தது, சகஜமாக வந்தது.
சில தோஷங்கள் பின்னால வந்தது, அதை சரி பண்ணலாம். இந்த ஆத்மாவில என்னன்னு, ஆத்மா எப்பொழுதும் தெளிவா இருக்கு, ஒரு தோஷம் இல்லை. இங்க தோஷம்னா ஆசை. அதே போலயே பின்னால வந்ததும் இல்லை. அப்ப அதுல ஆசையே இல்லைன்னா, அது காரணமே இல்லைன்னா காரியம் வருமா? அதுக்கு வராது. ஆகையால் எல்லா செயலும் எங்க இருக்க? உங்க புத்தியில இருக்க, புலங்கள்ல இருக்கு. ஆத்மானம் சர்வபூதம் அமித்ரம் ஆத்மனோபிய பத்யம் இத்யஸ்யதோ நூனம் ஸ்ரீகர்த்தும் விபாவசும் ஆத்மானம் சர்வபூதம். நம்ம ஆத்மா எங்க இருக்குன்னா எல்லா பிராணியிலும் இருக்கு. நம்ம எஞ்சான உடம்புலதான் இருக்குன்னு நினைக்காதீங்க, எங்கும் வியாபிச்சு. ஏன்னா இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். எல்லோருடைய இதயத்திலையும் இந்த பரமாத்மா இருக்கு. ஆனா நான் எனக்கூடியதான மனசு இந்த சரீரத்துல மட்டும் வேலை செய்யறதுனால இங்கதான் நான் இருக்குன்னு தெரியும். என் சரீரத்துக்கு வெளியில இருக்கக்கூடியதான பொருளை இது இதுங்கிறேன். ஆனா நியாயமா என்ன சொல்றேன்? இதுவே இல்லையே. இதுன்னு சொல்லக்கூடியதான விவகாரம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஆத்மா தான் இருக்கு. ஆனா இதுங்க அது எப்படி சார் இல்லைங்க? தூக்கத்துல என்ன பண்ணி சொப்னம் பார்த்து இதுங்கிற பொருள் ஏதாவது இருக்கும் சொப்னத்துல? என்னென்னமோ பார்க்கறது. சஹி கர்த்தா அங்கே தேரும் இல்ல, தேருக்கு போட்டக்கூடியதான குதிரைகள் இல்ல, ரோடு இல்ல, ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாத்தையும் தயார் பண்ணியிருக்க. நிஜமா அது இருக்கோ? இருந்தா போகுமோ? இருந்தா நீங்க உயிரோட இருந்துக்க முடியுமோ? அவ்வளவு பெரிய செயல் உங்க மேல உட்கார்ந்து என்ன ஆயிருப்பது? ஆனா எல்லாத்தையும் பார்த்து அது நன்னா இருக்கு, இது நன்னா இருக்கு, இது இப்படி இருக்கு, காலம் பிறகு 1/2 மணி நேரம் சொல்றேன். ஆனா ஏதாவது ஒன்னாவது அங்க இருந்ததா? அதே மாதிரிதான் இங்க இருக்கிற பதார்த்தங்கள்ல முழிச்சுட்ட பிறகு அது இல்லாம போச்சு. இங்க நீங்க முழிச்சுக்கலாம். ஏன் முழிச்சுக்கல அப்படின்னு குரு சொல்லிட்டு இருக்காரு. தத்துவமசி 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 ராஜன் சொல்லிட்டு தான் இருக்க. நான் முழிச்சுக்கலையே. ஆச்சாரியாளுக்கும் மண்டன மிஸ்ரருக்கும் சம்பாதம் ஏற்பட்டது. அத்வைத்தம் தான் வசத்தின்னு ஆச்சாரியா சொல்ற, கர்மகாண்டம் தான் வசத்தின்னு சொல்ற மண்டன மிஸ்ரர். 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்தது. நடுவில் இருக்கணுமா இல்லையா? நான் சொல்றது ரைட்டு, இவர் சொல்ற, அவர் சொல்றது ரைட்டுன்னு அவர் சொல்ற, நடுவில் தீர்மானம் பண்ணுமா? நான் அங்கே அந்த மண்டன மிஸ்ர ஆத்துக்காரி சரஸ்வதி அம்மா உபய பாரதின்னு பேரு. அந்த அம்மா தான் நடுவரா இருந்தா. எப்படி ஆத்துக்கார தப்புன்னு எப்படி சொல்றது? பாவம். பழைய நாள்ல இப்ப என்ன பரவாயில்ல, அவர் தப்புன்னு சொல்லுவேன். பழைய நாள் சொல்ல மாட்டேன். அதனால என்ன பண்ணினா 2 பேர் கழுத்துலயும் மாலையை போட்டுக்க சொன்னா. என்ன மாலையானது வாடி போறதோ அவ தோத்து போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி ரொம்ப நாள் நடந்தது. ஒரு நாளைக்கு சாயங்காலமாக அவருடைய மண்டன மிஸ்ர கழுத்துல இருக்கக்கூடியதான மாலையானது வாடி போச்சு. அப்ப அவர் அந்த அவருடைய அக்ரிமெண்ட் பிரகாரமா இவருக்கு சன்னியாசி ஆயிட்டார், இவருக்கு ஸ்ரீடன் ஆயிட்டார். இவர் இப்படி எழுந்து போயிட்டு வந்துட்டே இருக்கா. ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப அங்க இருக்கக்கூடியதான சரஸ்வதி மாதா உபயகாரதி. நீங்க சர்வஜன்னு தானே சொல்லணும். அதனால சர்வஜனாகிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்ல கேட்டா. அப்ப அவர் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு போய் ஒரு பிராணனை விட்டதான ராஜா சரீரம் அங்க இருக்கு. அந்த சரீரத்துக்குள்ள உள்ள போனாரா. எழுந்தாரு. எல்லா விவகாரங்களும் சரியா போயிடுது. ஏதோ நல்ல காலம் கொண்டு போய் எரிச்சு பிள்ளை நம்ம இது என்னடா இருக்குன்னா இவருக்கு ஏதோ பித்தம் ஜாஸ்தி படுத்துட்டு பிராணம் போச்சு நம்ம நினைச்சுட்டோம் அப்படின்னு எழுந்தாரு. எல்லாம் மாச்சு. ராஜ்யம் இவர் நடந்துட்டே இருக்க. அவர் அந்த சரீரத்துக்குள்ள இவர் இந்த பழைய சரீரத்தை என்ன பண்ண தெரியுமா? நான் பத்திரமா கொண்டு போய் குகையில வச்சு காப்பாத்திட்டு இருக்க சொன்னார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனா ஒண்ணு, உலகத்துல யாரையாவது ஏமாத்தலாம், ஸ்திரீகளை ஏமாத்த முடியாது. நம்பினா டோட்டா நம்பிடுவாள். ஆனா ஏதாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா பாதாளம் வரைக்கும் போவாள்.
ஒரு ஒரு கை கூட்டிட்டு அவங்களெல்லாம் ஒன்னும் நம்பவே முடியாது. ஸ்ரீநாம் அசிக்ஷிக்கப்பட்டோம், படிக்காத போனாலே அவளுக்கு இன்டெலிஜென்ஸ் தான். இப்பெல்லாம் படித்த பெண்களை கல்யாணம் பண்றவன் அவங்கத்தி அவன் நமக்கு எதுக்குன்னு இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருது. என்னடா முன்னால நம்ம மாதிரி யாரும் தப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பா, இப்ப ஒரு தப்பும் பண்ண மாட்ட முடியுங்க. எல்லாம் பர்ஃபெக்டா அந்த டைம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன விவகாரம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு மந்திரிகளை கேட்டார். மந்திரிகள் சொன்னார், எங்களுக்கும் இந்த சந்தேகம் வந்து இருக்குங்கிற. முன்னால சொல்ல வேண்டாமா மந்திரிகள்? அப்ப என்ன பண்றதுன்னு இவ ரெண்டு பேரும் சேர்ந்து வேற யாரோ இவர் சரீரத்துல போத்துன்றத லோகத்துல என்னன்னா இந்த ராஜாக்களா இருக்கிறவாள்லாம் ஜனங்களுக்கு எது க்ஷேமோ அதான் பண்ணணும். நம்ம பர்சனல் ஹாப்பினஸ் பத்தி பார்க்கப்படாது. அதனால லோகக்ஷேமத்துக்கு ஒழுங்கா இவர் பண்ணிட்டே இருக்க, இவர் இங்கே இருக்கட்டும் சொல்லி எங்கெங்கயாவது மூளையில சரீரம் மட்டும் இருக்குமே, ஆனால் பிராணம் இல்லாமல் அதை இருட்டி விடுங்கோன்னு ஆர்டர் கொடுத்துட்டார். இப்படி இது விவகாரம். ராஜா ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா சீக்கிரட்டா சில பேர்லாம் போறா, எங்கெங்க பிராணம் இல்லாதான ஒரு சரீரம் இருக்கோ அவைகள்லாம் எரிக்க ஆரம்பிச்சுட்டா. இங்க என்ன பண்ற, ஒரு குகையில பத்மபாதர், தோட்டக்காச்சாரியர், சுரேஸ்வரர் இவெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு சரீரத்தை சொல்லிட்டு வேதாந்தம் எல்லாம் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு காப்பாத்திட்டே இருக்கா. அவ வந்தா, ஓஹோ இங்க ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி எரிச்சு விட்டேன். அப்ப அங்க இருக்கிறவெல்லாம் பார்த்து சரீரம் எரிச்சு விட்டா மறுபடியும் இவர் வர முடியாத இங்க அவருக்கு தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கிறது? அந்த அரண்மனை கிட்ட வந்து தத்துவமசி 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 ராஜன் அப்படின்னு பாடினாலும், தத்துவமசின்னா நீ அது பிரம்மமா இருக்கேன்னு அர்த்தம் இல்ல, நீ அதுவா இருக்க, ராஜாவா இருக்க நீ அப்படிங்கிற அர்த்தம் வராமல. தாங்கள் ராஜாவா இருக்கு, ஆனா இங்க நடக்கிறது போயிட்டே இருக்கு பாத்திரம்னு சொன்ன. அவளுக்கெல்லாம் இது கோடு வேர்டு தானே. அவரும் பார்த்துட்ட, இங்க வந்துட்ட, வந்துட்டு இருக்கப்ப உடம்பு பாதி இருந்துருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல ஆச்சாரியால் என்ன பண்ண, லட்சுமி சிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படின்னு கராவலம்ப ஸ்தோத்திரத்தை பண்ணினாரா. இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம் நரசிம்ம சுவாமியை பற்றி ஏன் பண்ணினார்? ராமனையோ கிருஷ்ணனையோ பண்ணிருக்க கூடாதோ? இல்ல, ஏன்னா உடம்பு பத்து எரியுது, அப்படியே நிதானமா விட்டு என்ன ஆகும், உடம்பு முழுக்க எரிஞ்சு போயிடாது. அதுக்காக அவதாரங்கள்லயே சீக்கிரமாக காரியத்தை முடிச்சதான அவதாரம் நரசிம்ம அவதாரம். வாமன அவதாரம் பிறந்து ஒரு 8 வருஷம் ஆனப்புறம் பூனல் போட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்குது. ராமாவதாரத்துல ராமன் பிறந்தார், அதற்கு பிறகு இவர் கொஞ்ச நாள் 12 வருஷம் அப்பா கிட்டேயே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் எல்லாம் ஆச்சு, கல்யாணம் பண்ணி திரும்பி வர்றார். அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் அயோத்தியில இருந்தார். 36 வருஷம் ஆனப்புறம் தான் அப்படி இதுக்கு ராவணனை கொல்றதுக்காக போனார். கிருஷ்ண பரமாத்மா அவரும் என்ன ஆச்சுன்னா குழந்தை பிறந்ததுமே போகல, ஒரு 22 வருஷம் ஆன பிறகுதான் இவாள துரியோதனாதிகள் இவாளை கொல்றதும், அதுக்கப்புறம் சிசுபாலதண்டவக்ராதிகளை கொல்றதும் ஆச்சு. இந்த ஒரு அவதாரத்துல மட்டும் அவர் பிறந்த தூணை உடச்சுட்டார், வெளியில வந்தார், பண்ண காரியத்தை முடிச்சு விட்டார். விவகாரம் அப்படின்னு குயிக்கா ஆகணும், அதுக்காக அந்த அவதாரம் பண்ணினார். லட்சுமி சிம்ம மமதேகி கராவலம்பம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஆசை வரணுமேயானால் எங்கும் இருந்து போனாலும் அந்த ஆத்மாவானது எல்லா சரீரத்திலையும் இருந்த போதும் நம்ம சரீரத்துல மட்டும்தான் மனசு இங்க சஞ்சரிக்கிறதுனால நான் நினைக்கிறேன். அந்த ஆத்மாவுக்கு விரோதியே கிடையாது. ஆனா விரோதின்னு யார் நினைச்சானோ, ஆத்மானம் சர்வபூதத்தம் அமித்ரம் ஆத்மனம் பச்சன்னு இச்சூரம் இப்படி பார்த்தானே. ஆனால் என்ன சீதீகர்த்தும் விபாவசும், நெருப்பு கூட செல்லுன்னு இருக்குன்னு சொல்றா போல ஆயிடுமா, அல்லது சூரியன் ரொம்ப செல்லுன்னு இருக்கான்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அப்படி 2-3 நாள் அமெரிக்கால ரோடு முழுக்க ஒரே பனிய, ஒண்ணு எடுக்க முடியாது விவகாரம். அது மாதிரி சூரிய பகவான் இருக்கான்னு நினைச்சா போல அப்படி ஆகுமா? அதனால ஆத்மாங்கிறது எங்க இருக்க, சர்வபூதத்தமானம் எல்லா இடத்துலயும் எங்கும் இருக்கு.
பிரஜா பிராணானுகாரியாத்மா ಛಾಯೇವ அக்ஷாதிகோச்சரः ஜாயதீவ இது சோத்யுக்தः சுத்தோ முக்த ஸ்வதோ ஹிதः. இந்த ஆத்மா எங்கே இருந்தாலும் அந்த ஆத்மா ரெண்டு உபாதிகளோட சேர்ந்து விளையாடும். உபாதிகள்னு சொன்னா அது பக்கத்துல இருக்கிற பொருளுக்கு தன்னுடைய தர்மத்தை கொடுக்கும். செம்பருத்தி புஷ்பம் அங்கே வச்சதையானால் பக்கத்துல இருக்க ஸ்பட்டிகலிங்கமானது ரெண்டா தம்பம். அதே மாதிரி ஆத்மாக்கு பக்கத்துல மனசுக்கு பக்கத்துல ஆத்மா இருக்குமே, ஆனால் மனசுல இருக்கிற கவலைகள்லாம் ஆத்மாவில் இருக்கா போல தோன்றது. ட்ரெயின் வேகமா போறது, இங்க இருந்து பெங்களூருக்கு போறது, நீங்க என்ன நினைச்சிட்டு நான் படுத்துட்டு இருக்கேன்னு தான் நீங்க நினைச்சுட்டு இருக்கு. நிஜமா படுத்துட்டு தான் இருக்கு. இது பக்கம் அது. ஆனா என்னடா ஒரு மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டே இருக்கு. அது எப்படி சார்? படுத்துட்டு தானே இருக்கேன். நீங்க படுத்துட்டு இருக்க, இந்த ஆத்மா அசையல. ஆனா எது ஓடுறதோ அதுல நீங்க படுத்துட்டு இருக்க. ஓடும் பொருள்ல நீங்க இருக்கிறதுனால நீங்களும் ஓடுறா போல காணப்படுறது. அதே மாதிரிதான் பிரஜா பிராணானுகாரி ஆத்மா. பிரஜான்னா அறிவு, புத்தி, பிராணம், இந்த ரெண்டையும் அனுகாரி, அதை ஃபாலோ பண்ணக்கூடியது ஆத்மா. ஏன்னா அந்த பிரஜா பிராணமா இருக்கக்கூடியதான மனதில், அந்த மனசு தான் ரெண்டு பாகமா பிரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இந்த ஆத்மா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த ஆத்மா அந்த அது ஓடும் பொழுது இந்த ஆத்மாவும் ஓடுறது. ட்ரெயின் ஓடும் பொழுது ட்ரெயின்ல இருக்கக்கூடியதான் நீங்களும் எப்படி போறீடோ போற மாதிரி தோன்றதோ அதே மாதிரிதான் பிரஜா பிராணானுகாரி ஆத்மா. பிரஜா புத்தி பிராணம் அந்த ரெண்டும் அனுகாரி, அதை பின்தொடர்ந்து இருக்கக்கூடியதான ஆத்மா. ಛಾಯೇವ அக்ஷாதிகோச்சரா. ಛಾயா இவ. நீங்க நடக்கிறேன், வெயில நடந்து போறேன், உங்க பின்னாலேயே உங்களுடைய நிழலும் வருது. நிழல் நடக்கிறதுன்னு சொல்லுவிட, உங்களோட வருதுங்கிறீல, நிஜமா அது வருதா? இப்ப என்ன சொல்ல போறேன்? அது வரலையேன்னு சொன்னா உங்க ஆத்திலேயே இருக்கணும், ரோட்ல முதல்ல இடத்துலயே வரணும். அது வருதுன்னு சொன்னேலையானால் அதுக்குதான் லைஃப் இல்லையா? அது எப்படி வரும்? ஏன் சார் எங்க பிராணம் வாங்குற பின்னால வர மாதிரி இருக்குன்னு அதுக்காகத்தான் இல்லைன்னு கேட்க. இந்த மாதிரின்னு என்ன அர்த்தம்? அது மாதிரி இது இருக்குன்னா அது 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 இல்லைன்னு. இது மாதிரி அது இருக்கு, புடவை வாங்கினா நல்லா இருக்கு அப்படின்னா என்னன்னா இது பட்டு புடவை மாதிரி இருக்குன்னு க்ஷேமம்னு. பட்டு புடவைன்னா 15,000, பட்டு புடவை மாதிரி இருக்குன்னா 1500 ரூபாய். இந்த மாதிரியில தான் விஷயமே இருக்குன்னு. அதே மாதிரி இந்த ஆத்மாவானது பிரஜா பிராண மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா நிஜமா அதுல ஒரு செயலும் இல்லை. செயல்லாம் எங்க இருக்கு? புத்தியிலையும் பிராணம்லையும் இருக்கு. புத்தியானது தன்னிடந்து இருக்கக்கூடியதான காமம், ஆசை எனக்கூடியதான தோஷத்தினால உங்களை இந்த காரியம் பண்ண சொல்லி அந்த காரியத்தை பண்ண சொல்லி ஏதோ பண்ணிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. காலம்பரமா அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இது நன்னா இருக்கும், அது நன்னா இருக்கும் அப்படின்னு சேர்ந்துதானே அவ சமையல் பண்றான். சமையல் பண்றதுங்கிறது அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா அதுக்கு முன்னால எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, இந்தந்த நாள்ல இது பண்ணணும், இந்தந்த நாள்ல இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணினா போர் அடிக்கும். அதுல வெண்டைக்காய் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முழுக்க டெய்லி வெண்டைக்காய் பண்ணினா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, முதல்லயே இவருக்கு கோப்பம். இப்படி டெய்லியா பண்ணீங்கன்னா 7வது நாள் சனிக்கிழமைக்கு சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுவாரு. ஒரு நாள் ஒரே மாதிரி பண்ணினா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வேண்டாமா? விவகாரம் என்ன, இதை பண்றதா அதை பண்றதா, இது கொஞ்சமா தானே இருக்கு, அது நிறைய தானே இருக்கு. சில பேர் நமக்கு வந்தாச்சுன்னா அவளுக்கு பழைய மாதிரி பண்ணினா நன்னா இருக்காது. கொத்தவரங்க கறியை வச்சு அவளுக்கு பண்ணினா எப்படி சொன்னமா தானே இருக்கு அவளுக்கு. அவள் நம்மளை வந்து கீழே குறைச்செல்லாம் எடை போட்டுருவா. இப்படி எல்லாம் நினைச்சது ஒரு 1 hour மனசுல ஏதோ ஃபைட் நடந்து கடைசியில ஏதோ பண்ணி வைக்கிறேன். இப்ப இந்த மனசானது எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள்லயே நம்ம மனசு இங்கேயும் எங்கேயும் போகும்படி பண்றது அல்லவா? அதான் சொல்றாரு பிரஜா பிராணானுகாரி ஆத்மா ಛಾಯೇವ அக்ஷாதிகோச்சரா. அந்த நிழல் எப்படி இருக்கோ, யதா புருஷே ಛಾಯಾ, பிருஹதாரண்யகம் சொல்றது, பிரஸ்னோபனிஷத் சொல்றது. எப்படி இந்த ஜீவனானவன் பிறந்தான், யதா புருஷே ಛಾಯಾ,
புருஷனானவன் வெயில்ல போகும்பொழுது அவனுடைய நிழல் அவனோட எப்படி பிறக்கிறதோ அதே விதமாக தான் இந்த ஆத்மா சரீரத்துல உச்சங்குழி வழியாக உள்ள போனதுமே அந்த பிராணன் என்ன பண்ணினார், அவர் கால் கட்ட வரல் வழியாக உள்ள போய் இதயத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு இருக்கார். என்ன விவகாரம் அப்படின்னு, நீர் போன வழியிலேயே நான் போகக்கூடாதுன்னு வேற ஒன்றும் இல்லை. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தா மனசுல இருக்கு. அந்த மனசோடையே பரமாத்மா இருக்க. முன்னாலேயே சங்கல்பம் பண்ணினாராம், எனக்கு நான் இந்த சரீரத்துல இருக்கும் பொழுது நான் எது வரைக்கும் இருப்பேனோ அது வரைக்கும் இருக்கணும். நான் கிளம்புறப்ப கிளம்பணும். அது போல ஒரு தோழர் நமக்கு வேணும். அப்படி நினைச்சுட்டு சப்ராணமஸ்ரஜதா எஸ்மின்னா உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி எஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி. நம்ம அழைத்துன்னு போறவர் எப்படி இருக்கணும், நம்மளையே கலாட்டா பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் இந்த சரீரத்துக்குள்ள பூந்து இருக்க போறேன். இந்த மானிட சரீரத்துல பூந்து இருக்கும் பொழுது எத்தனை வருஷம் இருப்பேன், ஒரு 100 வருஷம் அப்ராக்சிமேட்டா வச்சுட்டு இருக்கேன். அது வரைக்கும் நான் எது வரைக்கும் இங்க இருக்கேனோ அது வரைக்கும் இந்த பிராணம் இருக்கணும். நடுவுல நான் போறேன்னு சொல்றேன். சில குழந்தைகள்லாம் சினிமாவுக்கு போறேன்னு சொன்னா ரொம்ப நச்சரிக்கும். சரி போலான்னு போறதுன்னு இன்டர்வல் ஆன பிறகு அவனுக்கு ஏதோ அந்த பாப்கார்ன் எல்லாம் வாங்கி அதையும் சாப்பிட்டு அதுக்காக வந்தான் வீட்டுக்கு போகலாம்ங்கிறான். இவருக்கு இப்பதான் கதை சூடப்படுத்து இவர் பார்க்கணுங்கிறான். இவ ரெண்டு பேருக்கு நடந்தா பின்னால இருக்கு சும்மா வாய மூண்டு இருக்குவான்னு பையன். நான் சினிமா போறேன், நீங்க அப்படின்னா அதே மாதிரி நடுவுல நான் பிராணம் நான் போறேன்னு சொன்னா நடக்கக்கூடாது. எத்தனை நாள் பிராரப்த கர்மா இருக்கோ அத்தனை நாள் இந்த சரீரத்துல இருக்கலாம். நடுவுல நான் போறேன்னு சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம போறப்ப கிளம்புறத பிராணம் கிளம்பின பிறகு இந்த ஆத்மா கிளம்புற சந்தர்ப்பத்துல பிராணனும் நானும் கிளம்புறேன், இல்ல நான் வரல, நான் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லப்படாதா. ஸோ ஒரு கண்டிஷன்ல பிராணன் அழைச்சுன்னு வந்திருக்காரு. எஸ்மின் அகம் உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்ய. நான் இந்த சரீரத்தை விட்டு நகரும் பொழுது அவரும் நகரணும், நான் இருக்கிற பரியந்தான் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் வாங்கிட்ட பிராணம தயார்படுது. எத்தனை நகர்ந்து இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஏதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பிராணனோட இப்படி ஒரு அக்ரிமெண்ட் வச்சுட்டு வந்திருக்க. வந்த பிறகு அவருக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்க, ஒரு மனிதன் வெளியில கிளம்பும் பொழுது அவருடைய நிழலானது அவரோட எப்படி இருக்கோ அதே போல இந்த பிராணனும் ஆத்மாவுக்கு நிழலாக உண்டு. அதனால்தான் பிராணன் என்னைக்கும் ஆத்மாவோட சண்டை போடாது. அந்த பிராணனை மீறி ஆத்மா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆத்மா இப்போ ஒண்ணும் பண்ணாது, மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பிரஜா பிராணானுகாரி ஆத்மா அந்த ஸ்லோகங்களை வாசிக்கும் பொழுது கரெக்டா அந்த உபனிஷத் வாக்கியம் ஞாபகம் வந்தா தான் நம்ம அதை ரசிக்க முடியும். பிரஜா பிராணானுகாரி ஆத்மா சாயேவ அச்சாதி கோச்சரா சாயேவா அந்த நிழல் மாதிரி காணப்படுகிறது. தியாயதி வேதிச்சோத்யுக்தா இதையத்தான் தியாயதி வலே லாயதி வா அப்படின்னு இவ சப்தம் சொல்லிருக்கு. நிஜமாக ஆத்மாவானவர் நினைக்கல, நிஜமாக ஆத்மானவர் இங்கே எங்கேயும் செல்லல. எல்லாம் எதனால் நடக்கிறது, இந்த அந்த உபாதியினால நடக்கிறது. இந்த சரீரம் அசைஞ்சாதான் நிழலும் அசையும். அங்கே அசையாம நீங்க நின்று நிழல் அசையுமா அப்படின்னு பார்க்காதீங்க. நிழல சில பேர் சொல்வாப்பா நிழலை பார்க்கப்படாதுப்பா, வயது போயிடுவாங்க குழந்தைகள வேண்டாம். நீங்களும் தான் நீங்க அங்க நிக்கிற பின்னால தான் நீங்க அசையாம நிழல் அசைஞ்சதுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் தெரியாது. நடந்த அன்னைக்கு பார்த்துங்க. நீங்க அசையாம உங்க நிழல் அசைஞ்சதுன்னா அது என்னன்னா 6 மாசத்துல மரணம்னு சொல்லிட்டு இப்போ இதுக்காக நாளை காலம் நிழல பார்த்துட்டே இருக்காங்க ரோடு நடுவுல. இப்பெல்லாம் என்னடான்னா மனுஷியால அனுசரிச்சுதான் வண்டி போகணும். நடுவுல நின்றுட்டு செல்போன் காதுல வச்சுட்டு என்னமோ பேசிட்டு என்ன ஏதுன்னு தெரியல. பேசிட்டுமே வேண்டாம்னு சொல்லல. ஆனா உபனிஷத்து என்ன சொல்ற தெரியுமா, நான் அதிகமாக பேசாதீங்க. அந்யாவாசோ விமுச்சதா அமிர்தசேஷேது. நம்ம இன்னில இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். குறைச்சலா பேசி இருக்கணும். ஏன்னா
நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான சக்தி எல்லாம் அதிகமாக டிஸ்சார்ஜ் ஆகுது எதுனால தெரியுமா? இந்த பேசுறதுனால. பேசி பேசி ஒரு மனுஷன் தன்னுடைய சக்தி எல்லாம் குறைச்சுண்டு இங்க மனசுல இருக்கக்கூடியதான் அந்த வில் பவர்னு ஒண்ணு இருக்க பட்சல அது போறதுக்கு காரணம் என்னன்னா அதிகமாக பேசுறதுனாலதான். நீங்க பேசுறது நிறுத்தினாலேயே போறோம், ஆத்மாவை சீக்கிரமா பார்த்துடலாங்கிறது உபநிஷத். அது ஒரு வழி. அதே மாதிரி ஆயத்தீவ லேலாயத்தீவா, அசையா மாதிரியும் இந்த ஆத்மா தான் அசையாத போனாலும் அசையா மாதிரியும் நினைக்கிறா போலையும் இங்க இங்கேயும் அலைகிறா போலையும் ஆத்மா காணப்படும். சுத்தோ முக்தஸ்வதோஹி சஹா. ஆனா பை நேச்சர் என்னன்னா ஆத்மா சுத்தமாக முக்தமாக இருக்கு. ஆகையால் அப்ராணஸ்ய அமனஸ்கஸ்ய யதா சம்சர்கிணோ திருஷே வியோமவத் வியாபினோ யஸ்ய கதம் காரியம் பவேன் மம. நான் எப்படி இருக்கேன்? ஆகாசம் மாதிரி இருக்கு ஆத்மா. எங்கும் வியாபிச்சு இருக்கு. எங்கும் வியாபிச்சுதான் முழுமையான பொருளுக்கு அசையறதுக்கு இடம் இல்லை. எங்கேயுமே புல்லா இருக்க வேணா. அதுக்கப்புறம் இங்க முழு ஜல பாத்திரத்துல அது முழுமையாக புல்லாக நீங்க ஜலத்தை வச்சு விட்டதுன்னா அந்த ஜலம் எங்கேயும் அங்கேயும் இங்க போகாது. அதான் நிறைஞ்ச குடம் தழும்பாது அப்படிங்கிற ஒரு பாதி ஜலம் இருக்குன்னு வச்சுங்களேன், இங்கேயும் அங்கேயும் அலைஞ்ச சத்தம் போட்டு இருக்கும். அதே போல இந்த ஆத்மா முழுமையாக எங்கும் இருக்கிறதுனால அந்த ஆத்மாவுக்கு அசைதல்ங்கிறது கிடையாது. அப்ராணஸ்ய அமனஸ்ய ததா அசம்சர்கிணோ திருஷே வியோமவத் வியாபினோ யஸ்ய வியோமவத். ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவுக்கு கதம் காரியம் பவேன் மம. இது பண்ணணும், அது பண்ணணும், அதை முடிக்கணும், இதை முடிக்கணும், ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எங்க இருக்கு சார்? நல்லா ஞாபகம் மனசுல. ஏன் மனசுல இருக்குன்னு எப்படி சொல்ற? இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் மனசுல இருக்குங்கிறல உங்களுக்கு எப்படி தெரியும்? மனசை பார்த்தீரா? இல்ல, எது இருந்தா எது இருக்கோ, எது இல்லைன்னா எது இல்லையோ அது அதோடு சேர்ந்தது. இப்படி ஒரு ரூல் வச்சுக்காம முடிச்சுட்டு கிடக்காததுல எல்லோருக்கும் ஒரு டென்ஷன். நீங்க நினைக்கிறது உமக்குத்தான் டென்ஷன் கிடையாது, எல்லோருக்கும் ஒரு டென்ஷன். ஆத்துல ஒரு மாமி இருக்கான்னா காலம்பரை எழுந்து குழந்தைகள்லாம் எழுந்துக்கலாம், தான் எழுந்து குளிச்சு விட்டு எல்லாத்தையும் பண்ணி பகவானுக்கு வச்சு குதுவலை கேட்டு வச்சு ஜப்பம் இது பண்ணி சமையல பண்ணி அத்தனையும் அந்த குழந்தைகளை கட்டி பேக் பண்ணி குழந்தைகள் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடும். அப்பாடா ஒரு ஸ்டெப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆத்துக்காரர் இருந்தா அந்த பழைய பேப்பரையே படிச்சுட்டு இருக்காரு. அவரை பண்ணி அவர் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் தான் போகணும், தான் எல்லாத்தையும் பண்ணணும். இப்படி யாருக்கு கவலை இல்லை சொல்லுங்க பார்த்து? ஒண்ணுமே இல்லை, ரிட்டையர் ஆச்சுன்னு ஒரு போனும் எனக்கு ஒண்ணு வரலையேன்னு கவலைப்படாது. ஒரு நிமிஷம் அந்த பக்கம் போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆத்துக்காரே 3 தடவை கேட்டார், நீங்க ஏதாவது போன் வந்ததோ? அவர் சொல்ற, உங்களை யார் கவனிக்க போறா இந்த உலகத்துல? ஏன் இப்படி சொல்ற? போன் வரலையேன்னு ஒரு கவலை. கடைசியில அதை எடுத்து அந்த காதல வச்சு பார்த்தா வேலை செய்யல. இது எப்படி அவனுக்கு டெலிபோன் பண்றது? இருக்கிறது ஒரே போன் தானே இருக்குன்னு மறுபடியும் கவலை. கவலை இல்லாத ஒரு வியக்தியை சொல்லுங்க பார்க்கலாம் லோகத்துல. எல்லோருக்கும் கவலை இருந்துதான் இருக்கு. ஆனா இந்த கவலை எல்லாம் இருக்கிறது எது வரைக்கும் இருந்தது அப்படின்னா தூங்குற பரியந்தம். ஒன்ஸ் அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துட்டே இருக்கான், 1/2 மணி நேரம் இந்த பக்கம் அந்த பக்கம் அதை பறந்து இது பறந்து இருக்காது. ஒரு க்ஷணம் இவனுக்கு தெரியாம தூங்கி போயிட்டான். இப்ப இந்த மனசுல ஏதாவது ஒரு கவலை இருக்கும். நான் ஏன் இது வரைக்கும் தூக்கம் வரல கவலை இருக்கும், ஏன் தூங்கினேன் கவலை இருக்கும். கவலை இருந்ததுன்னா அது தூக்கம் இல்லை. எத்திர சுத்தோ நகஞ்சன காமம் காமயதே நகஞ்சன ஸ்வப்னம் பசியதி தத் சுஷுப்தம். காலமான ஒரு தூக்கம். அந்த தூக்கத்துல அவனுக்கு ஒன்னும் தெரியல. காலம் வர எழுந்தா எழுந்துன்றதுமே நான் எப்ப தூங்கினேன் மாமியை கேட்கிறேன். எப்ப தூங்கினேன்னு சொல்றீங்க? தூங்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் சொல்ல முடியல. எத்தனை மணிக்கு நான் தூங்குறேன் கரெக்டா அத்தனை பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் முடிச்சுட்டா எப்ப தெரியல. கரெக்டா 20 செகண்ட் நீங்க எப்ப தூங்கினேன்னு சொல்ல முடியுமா? ஒரு தூக்கத்தை பத்தியே இவ்வளவு சொல்ல முடியலன்னு நீங்க என்ன பண்றது? அந்த தூக்கம் யாருது? எங்க இருந்து வந்தது அந்த தூக்கம்? மனசானது இந்த சரீரத்துக்குள்ள இதயம்னு ஒரு இடத்துக்குள்ள போச்சு. அந்த இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்க. எப்படி இருக்க? இந்த ஸ்பேஸ் மாதிரி இருக்க. அதுல போய் தொகையில விழுந்துடும். விழுந்ததுமே என்ன ஆச்சுன்னா
இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடியதான கனெக்ஷன் கட்டாயம். அப்ப அந்த மனசுல ஒரு கவலையும் இல்லையா? அதான் இதோட சேவலையா? சரீரத்திலையும் கவலை இல்லாம போய் இப்ப விவகாரம் எதனால வந்தது தூக்கம் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுடைய மனது இத்தனை விவகாரங்களையும் வைத்துக் கொண்டு ஒண்ணு என்று நினைக்காதுங்க. அவளுக்கு 1000 கவலை இருக்கு. அத்தனை கவலையோட வேலை செஞ்சுட்டே இருந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக சொப்ன நாடி வழியாக உள்ள புந்து அதையும் தாண்டி புரிதத்துன்னு ஒரு சேனலுக்கு போய் அங்கேயும் தாண்டி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கரெக்டா ஆத்மாவுக்குள்ள உள்ள போய் விழுந்து. அந்த ஆத்மா எப்படி இருக்கு சார்? விஞ்ஞானமானந்தம் பிரம்மா. இனிமேல் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஆத்மா ஆனந்த வடிவமாகவே இருக்கு. அந்த ஆனந்த வடிவமா இருக்கக்கூடியதான அந்த ஆத்மாவில விழுந்ததுனால அதோட ஒன்னாயதுனால இந்த மனசும் ஆனந்தத்தை அடைந்திருக்கு. காலமுறை எழுந்ததுமே கரெக்டா அந்த ரூட்லயே திரும்பி வந்துடும். புன பிரதிஞாயம் பிரதியோன்யா திரவதி. வேற எங்கேயும் இந்த வழியில இன்னொரு வழியில போகக்கூடாது. அது போகுமா? போகலாம். போனா என்ன பண்றது? அதெல்லாம் வைத்தியம் பண்ணணும். இதெல்லாம் சொல்ல போறோம் மேல. ஏன்னா என்ன ஆச்சுன்னா அதுக்குள்ள போச்சா அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா ஆனந்த வடிவமா இருக்க. அது பக்கத்துல இருக்கிற இந்த மனசுக்கு என்னாச்சு? ஆனந்தம் வந்தது. ஆகையால் தான் காலமுறை நிம்மதியா தூங்கினேன். இந்த கவலையெல்லாம் மறந்து நிம்மதியா தூங்குறேன். அந்த தூங்கினேன் என்கிறது தூங்குற சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் இல்ல. முழிச்சிருந்த பிறகு நல்லா தூங்கினேன். எப்படி தூங்கினேன் அது அப்புறம் இன்னொரு நாளைக்கு. தூங்குறதுன்னு என்னதுங்கிறது, ஆனா தூங்குறப்ப என்ன நடக்கிறதுன்னு இங்க சொன்னேன். ஆனால் இப்படி உள்ள போய் வெளியில வருதே, எது இருந்தால் கவலை இருக்கோ, எது இல்லைன்னா கவலை இல்லையோ, அந்த கவலை யாருக்கு சேர்ந்தது? அவளுக்கு சேர்ந்தது. மனசு இருந்தால் கவலை இருக்கு, மனசு இல்லைன்னா கவலை இல்லை. ஆகையால் கவலை யாருக்கு சேர்ந்தது? மனசுக்கு சேர்ந்தது. ஆசையானது எப்ப இருக்க? முடிச்சுட்டு இருந்தா ஆசை இருக்கு, தூங்குற சமயத்துல ஆசை இல்ல. ஆகையால் ஆசையானது எதுக்கு சேர்ந்தது? எப்ப மனசு இருக்கோ அப்ப அந்த மனசுக்கு சேர்ந்தது. அதான் அப்ராணஸ்ய அமனஸ்ய. எங்க ஆத்மாவுக்கு பிராணமும் இல்லை மனசும் இல்லை. அப்ராணோ ஜமனா சுப்ரா அப்படின்னு சொல்லலாம். அது எங்க சொல்லியிருக்க? சபாக்கியாபியந்தரோத்யஜா முண்டகோபனிஷத்து சொல்லுது. இந்த உபனிஷத்து உபதேசாஸ்திர வாசிச்சோம்னா எல்லா உபநிஷத்தும் பகவத்கீதையும் அப்பப்ப ரிவைஸ் ஆகிட்டே இருக்கலாம். அதனால்தான் முக்கியமான பிரயோஜனம் என்ன? உபனிஷத்துகள்லாம் மனுஷாளுக்கு படிச்சது ஞாபகம் வந்துட்டே இருக்கணும். அதே வார்த்தையை சொல்றார். அப்ராணோ அப்ராணஸ்ய அமனஸ்ய ததா அசம்சர்கினோ திருஷே வ்யோமவத் வியாப்ரிதோ யஸ்ய வியாபினோ யஸ்ய கதம் காரியம் பவேன்மமா. அப்படிப்பட்டதான ஆத்மாவுக்கு ஒரு செயலும் இல்லை, ஆனந்தமாக இருக்கு. அசமாதி உன்னபஸ்யாமி. நீங்க ஏதாவது பார்த்தீரோன்னு எது? இத மனசா இது இந்த ஆத்மா எங்கேயும் எங்கேயும் அசைதா போல பார்த்தீங்களோ? கிடையாது. ஆத்மாவுக்கு ஒரு செயலும் இல்லை. அசமாதி உன்னபஸ்யாமி நிர்விகாரஸ்ய சர்வதா. நிர்விகாரமா இருக்கக்கூடியதான இந்த ஆத்மா அது ஒரு அசைதலையும் பார்க்கல. அசைறதெல்லாம் இங்க இருக்க மனசுல இருக்கு. பிரம்மணோ மே விசுத்தஸ்ய சோத்யம் நான்யத்விபம்மனா. பிரம்மணோ மே விசுத்தஸ்ய. சுத்தமான இந்த பிரம்மத்துக்கு சோத்தியமான பதார்த்தம் ஒண்ணும் இல்லை. ஆத்துல பாத்திரம் கொண்டு வரு. இந்த பாத்திரங்கள்லாம் என்னாச்சுன்னா நம்ம பாட்டுக்கு ஏதோ இப்ப சமைச்சுட்டு இருக்கோம். பழைய நாள்லாம் எப்படின்னா நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வச்சுக்கோ இல்ல மண் பாத்திரம் வச்சுக்கோ ஏதாவது இருக்கலாம். ஆனா ஆத்துல இந்த திவசம்னு சொல்ற பார்த்தீங்கன்னா பிரார்த்தாதிகள் அது வரும் பொழுது அன்னைக்கு மட்டும்தான் மேல இருந்து பரணையில இருந்து சில பாத்திரங்களை எடுக்கணும். அதுலதான் சமைக்கணும்னு. இந்த ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் சமைக்கப்படாது. அதுக்காக இருக்கக்கூடியதான அந்த பித்தளை பாத்திரத்தை எடுத்தா, இல்ல இன்னும் சில பேர் ஓடு பாத்திரத்தை எடுத்தா. ஓடுன்னு சொன்னா அந்த வெங்கலம்னு சொல்ல பார்த்தீங்களா, சாதாரண நாள்ல அதெல்லாம் சமைக்க மாட்டேன். சாதாரண நாள் தான் ஸ்டவ்ல மேல வச்சதுமே ஆயிடும். உங்களுக்கு என்ன வேகமோ ஒன்றும் தெரியும். இந்த ரொம்ப வேகமாக இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையும் வேகமாகுது. நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ அப்படித்தானே சரீரம் ஆறுது.
அன்னமயம் ஹி சோமிய மனஹ அபோமய பிராணஹ தேஜோமயீவா. நீங்க எப்படி சாப்பிடுறதோ அதுக்கு தகுந்த போல உங்க மனசானது மாறுறது. நம்ம சம்பிரதாயங்கள்லாம் நினைச்சு பார்த்தேனால் வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, ஏன் சொல்லியிருக்குன்னு அதை வச்சுட்டுதான் சம்பிரதாயம் உண்டு. இந்த பாத்திரத்துல ஜலத்தை வச்சு விடுவாங்க. அது அந்த கமிட்டியில வைப்பாங்க. நிதானமா ஒரு 15 நிமிஷம் சாசனமாற பரியந்தம் அது பார்த்துட்டே இருக்கு. அது கொதிச்ச பிறகு அந்த கொதிச்சுட்டு இருக்கக்கூடியதான தீர்க்கத்துல அரிசியை அறவே இதுல போடலாம். அந்த கொதிப்பானது நின்றுவிடும். இப்ப விவகாரம் என்ன, கொதிச்சுட்டு இருக்கிறதான பதார்த்தத்துல இந்த அரிசியை போட்டதுமே அதனுடைய கொதிப்பு நின்று போச்சு. எப்ப இந்த அரிசியிலையும் கொதிப்பு வருதோ அப்ப என்ன பண்ணியாச்சு, இறக்கி கீழே வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, இதுக்கு மாறுதலா பண்ணிட்டு இருக்கோம். குக்கர்ல அரிசி போட்டு அதுக்கப்புறம் ஜலத்தை விட்டு அதுக்கப்புறம் கொதிக்க பண்றோம். எப்படி கொதிக்கிறதுன்னு அது அன்னமாற பரியந்தம் கொதிச்சுட்டே இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அன்னத்தை நீங்க சாப்பிட்டா உங்க மனசு கொதிக்குமா சாந்தமா இருக்குமா? இப்ப எதுக்குன்னா எப்படி நீங்க சமைக்கிறீங்களோ எப்படி அதை தயார் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தா போல உங்க மனசு நீங்க சாப்பிடக்கூடியதான அன்னமானது 3 விதமாக பிரியறதான். ஒரு சக்க பாகம் எல்லாம் அடுத்த நாள் வெளியேற்றுறது. அதுல இருக்கக்கூடியதான எசன்ஸா இருக்க பார்த்தெல்லாம் அந்த மீதியில அந்த எசன்ஸ் மட்டும் மனசு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக போறோம். மீதி இருக்கக்கூடியதான பாகமானது சரீரத்தில் இருக்கக்கூடியதான மாம்சம், ரத்தம், மற்ற இதெல்லாம் எலும்பு கசிவு இவை எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு போறோம். நீங்க சாப்பிடக்கூடியதான அன்னமானது 3ஆ பிரியறது. திருவுட்கரணம் ஒரு பகுதியானது அடுத்த நாள் உபயோகம் இல்லாம இந்த சரீரத்துக்கு அதுக்கு வேஸ்ட். அதனால அதெல்லாம் தனியா அதுக்கு எப்படி சார் தெரியும்? அது அப்புறம் ஆயுர்வேதத்துல பார்க்கணும். நான் இதை சாப்பிட்டேனே அதை சாப்பிட்டேனே, நீங்க எதை சாப்பிட்டாலும் இந்த சரீரத்துக்கு அது உபயோகப்படாதுன்னு அது அடுத்த நாள் தள்ளிப்படுது. பகவான் எவ்வளவு பண்ணி வச்சிருக்கா பாரு. அது தள்ளாம அங்கே உடம்புல இருந்ததே ஆனால் அடுத்த நாள் உங்க பக்கத்திலேயே வர முடியாது. அவ்வளவு நாரிபடும். அந்த பகவான் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எப்படி தயார் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் விவகாரம் என்னன்னா இந்த மனசு விருத்தியா இருக்கு. ஆகையால் தான் அன்னத்தை செய்யும் பொழுது, அன்னத்தை காலமே சமைக்கும் பொழுது ஸ்தோத்திரங்கள் படிச்சுட்டே சமைப்பா பழைய நாள்ல. இப்ப டிவி போட்டு சமைக்கணும். எது எப்ப பண்ணப்படாதோ அப்பதான். சாயங்காலம் 6 மணிக்கு அந்த டிவியில சினிமால காட்டுறான். என்னடா பிராணம் போன பிறகு தர்ஷன் போய் எரிக்கிறது. சாயங்காலம் பார்க்க வேண்டிய விஷயமா அது விவகாரம் முழுக்க. பார்த்துட்டு இருக்கா ஜனங்கள் ஒன்னும் சொல்லுவோம். அவன் போட்டப்பதானே நான் பாக்குறேன். அவனை போய் கேட்டா நீங்க பாக்கிறதுனால தானே நான் போடுறேங்க. எல்லாம் அந்யோன்யாத்தியாசமாகத்தான் இருக்கு. ஒன்றும் சரியா விவகாரம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி இந்த மனசானது இதுல இருக்கக்கூடியதான கொந்தளிப்ப ஆத்மாவானது எட்டி இருக்கு, அதோட சேரல. அதமாதி நபத்யாமி எட்டி இருக்கிறதோட அது சேரல. ஏன் இப்படி பண்றது? அந்த ஆத்மாவில இந்த விவகாரங்கள்லாம், இந்த மனசுல இந்த விவகாரங்கள். அசமாதி நபத்யாமி நிர்விகாரஸ்ய சர்வதா. நான் நிர்விகாரனாக இருக்கேன், ஒரு மாறுதலும் இல்லாம இருந்திருக்கேன். அது சர்வதா எப்பொழுதும். பிரம்மணோ மே விசுத்தஸ்ய சோத்தியம் நான்யத்விபாப்மனா. இப்படி பிரம்மமாக சுத்தமா இருக்கக்கூடியதான எனக்கு சோத்தியம் அதை சுத்தப்படுத்த வேண்டியது ஒண்ணும் இல்லை. பழனையிலிருந்து பாத்திரம் கொண்டு வந்து வச்சிருக்கேன், அது அப்படியே சமைச்சிருவா கிடையாது. போன வருஷம் அந்த விஷயத்துக்கு தான் எடுத்து அது வரைக்கும் நம்ம எடுக்கலையே. இன்னைக்கு எடுத்து ஒரு வாரம் முன்னாலேயே எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சு அலம்பி படபடன்னு வந்த பிறகு அதுக்கப்புறம் சமைக்கிறது. ஏன்னா உங்களுக்கே பயம், இந்த தூசி விழுந்ததுன்னா என்னாச்சோ என்னமோ எப்படி. அது மாதிரி இந்த மனசை நம்ம சுத்தப்படுத்த, மனசுக்குள்ள பரமாத்மா பிரதிபிம்பிச்சு இருக்க, மனசுக்குள்ள காணப்படுற. ஆனா அவர் தெளிவாக காணப்படணும், சுத்தமாக இருக்கணும். இந்த சுத்தமான ஜீவனும் சுத்தமான ஈஸ்வரனும் ஒண்ணு. உலகத்தை படைச்சார். உலகத்தை படைக்கும் பொழுது நம்மளையும் படைச்சார். உங்களை மட்டும் படைச்சு உலகம் எல்லாம் வெறும் ஒரு பொருளும் இல்லாம படைச்சிருந்தா உங்க வாழ்க்கை எப்படியா இருக்குன்னு சொல்லிப்பாங்க. சரீரத்தை படைச்சிருக்க வேற ஒன்றும் கிடையாது, உலகத்துல ஒன்றும் கிடையாது.
ரொம்ப போர் அடிச்சு விடும் சுவாமி, இத்தனை படைச்ச பிறகும் என்னால இருக்க முடியலைங்கிறான். எத்தனை மரங்கள், எத்தனை கொடிகள், எத்தனை புஷ்பங்கள், எத்தனை பழங்கள், எத்தனை பொருள்கள், இத்தனையும் தயார் பண்ணாலும் பொழுதே போல ரொம்ப போர் அடிக்கிறதுன்னு சொல்றானே இவன். இவனை மட்டும் விட்டுட்டு உலகத்துல சூன்யமா விட்டுருந்தா எப்படி ஆகும்? ஒரு நிமிஷம் நம்மளால இருக்க முடியாது. பக்கத்துல ஒருத்தர் இருக்கணும், அவரோட சண்டையாவது போடணும், எதுவும் இருக்க முடியாது. பேசுறதுக்கு தோண வேணுமா? நேற்றுதான் வாக்கிங்க்கு சொன்னேன் பார்த்தா, அதே மாதிரி இவனுக்கு துணை இருந்தா தான் நடக்கும், ஏகாந்தமா இருந்தா நடக்காது விவகாரம் முழுக்க. ஆனா பகவான் என்ன பண்ணிருக்காருன்னா எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுத்திருக்க. இத்தனையும் தயார் பண்ணி அது மாறிண்டு இருக்கிறதுனால அதுல அழுக்கெல்லாம் சேர்றது. அந்த அழுக்கெல்லாம் போகணும்னு சொன்னேன்னா கண்ணாடியை சுத்தமா தொடச்சுடையானால் அந்த உள்ள இருக்கக்கூடியதான ஒரு பிரதிபிம்பம் நன்னா தெரியும். அப்புறம் பேரன் வந்து கேட்கிறார், அங்க உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னா உன் தாத்தாடான்னு. அப்ப இந்த பக்கம் இருக்கிறது யாருன்னு, அதான் அவர் தான். கண்ணாடிக்கு முன்னாலேயும் இவர் தான் இருக்காரு, கண்ணாடிக்கு பின்னாலேயும் அவர் தான் இருக்காரு. இப்ப என்ன சொல்றது, ரெண்டு பேரும் ஒண்ணா? ஆமா ஒண்ணு, ஆனா வெவ்வேறையா நீ கண்ணாடிக்குள்ள பூந்துட்டு இருக்கியே அப்படின்னு. பூந்துட்டு இருக்கா போல காணப்பட, கண்ணாடிக்கு உள்ள பூந்துட்டு இருக்கா போல தெரியுது. ஆனா விவகாரம் எங்க இருக்க? கண்ணாடிக்கு முன்னாலதான் இருக்கு. ஆனா அந்த கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கல, அப்ப அந்த கண்ணாடியில இந்த கழுத்து கிட்ட கரெக்டா வந்து பார்த்தா தாத்தா தலை போயிடுத்து. ஆமா, அன்னைக்குதான் முந்தாள் நாள்தான் வந்து சூரசம்ஹாரம் பார்த்திருக்கான். தாத்தா சூரனாக்கும் மதம் தலை எடுத்துட்டாராக்கும் தெரியும். விவகாரம் என்னடா, கண்ணாடி சுத்தமா இருக்கணும். அதனால உடஞ்ச கண்ணாடியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்றா. கண்ணாடியே அதுல இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் சுத்தமா எடுத்து இருக்கணும். அப்படி சுத்தமான கண்ணாடி இருக்கணும். இப்ப பார்த்தீங்களேயானால் அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பமும் முன்னால் இருக்கக்கூடியதான பிம்பமும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ? நானே தான் அது, அதுவே நான். அதே மாதிரிதான் சுத்தமான ஈஸ்வரன் உலகத்தை தயார் பண்ணி, மனசை தயார் பண்ணி, இந்த உடம்பை தயார் பண்ணி, இதுக்குள்ள மனசை விட்டு அவரே பார்த்தார் அந்த மனசுல. ரூபம் ரூபம் பிரதிரூபோபூவா. அந்த சூரியனானவன் எப்படி ஜலத்துல பிரதிபிக்கிறாரு, அதே போலயே இவரும் பிரதிபிம்பித்திருக்கார். அந்த பரமாத்மாவும் பிரதிபிம்பித்திருக்கார். கண்ணாடிக்கு உள்ள வெளியில யார் இருக்கார்? ஈஸ்வரன் இருக்கார். கண்ணாடிக்குள்ள யார் இருக்கார்? ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பமான ஜீவன் இருக்கார். அந்த ரெண்டும் ஒண்ணுதானே. கண்ணாடிக்குள்ள இருக்கிறவர் வேற யாரோ ஒரு பூதம், கண்ணாடிக்கு வெளியில இருக்கிறதா நான் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அடுத்தது ஒரே மாதிரி தானே இருக்கு. கேள்வி கேட்டுருவோம், அப்புறம் மோசமா போயிடும். நீங்க அப்ப நீங்க பூதமான்னு கேட்போம். அப்படின்னு கேட்காது. கண்ணாடிக்குள்ள இருக்கிறது யாரு? நீங்க தான். கண்ணாடிக்கு வெளியில இருக்கிறது யாரு? நீங்க தான். ஆனால் கண்ணாடி அழுக்கா இருந்ததுன்னு, ஆனால் ஏன் அங்க இருக்கிறது ரொம்ப அழுக்கா இருக்க, நீங்க எப்படி ஆகும் அப்படின்னு கேள்வி வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஜீவனையும் சோதனம் பண்ணணும், ஈஸ்வரனையும் சோதனை பண்ணணும். ஜீவனை எப்படி சோதனை பண்ண போற? ஜீவனிடத்துல இருக்கக்கூடியதான கவலைகள் 6 கவலைகள் இருக்கு உங்களுக்கு. என்னது? பசி, தாகம். இதை போக்குறதுக்காகத்தான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட வேண்டியதா. என்ன பசி? என்னதான் 6 மணி நேரத்துக்கு பிறகுதான் பசிக்குது. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன்னா அது ஜீரணமாகி ஜதிக்க மாட்டேங்குது. ஆனா என்னடா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுட்டே இருக்கு. அதே போலயே தாகம். முதல்ல தீர்த்தம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் இப்ப என்னடா ஆச்சுன்னா கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறேன். விவகாரம் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கணும், குடிச்சுட்டே இருக்கணும். இருக்கா இல்லையா? இதை நிறுத்த முடியுமோ? நிறுத்த முடியும். இது ஒரு கதை. அது சரி பண்றதுக்காகத்தான் நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். இதை சமைக்கணும், அதை சமைக்கணும், இல்லைன்னா அது சாப்பிடணும். அதோட மட்டும் சாப்பிட்றது உள்ள வயர் ரொம்பறதுக்காகத்தானே சாப்பிட்டோம். இல்ல 4 பேர் சாப்பிடுறா போல சாப்பிடணும். அதுக்காக பீஸா சாப்பிடுங்கோ, அது சாப்பிடுங்கோ. உங்க ஆத்துல பண்ணக்கூடியதுதான். அதை அவன் ஏதோ விதமாச்சும் ஒரு பேர் வச்சான், அதனால நாமும் அதை சாப்பிடணும். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. பசிதாகம் ஒரு செட். அதுக்கப்புறம் என்னடா சோகம், மோகம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் அழறது. நம்ம இந்த ஜன்மால சௌக்கியமா இருக்க மாட்டோமான்னு கவலைப்படுறது. இதுவும் கவலைத்தான் மனசு. ஜரா மரணம், கிழத்தனம் மரணம்.
நச்சிகேதஸ்ன்னு ஒரு பையன் போனான் யமதர்மராஜா கிட்ட. யமதர்மராஜா ஏதோ 3 வரம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டார். முதல் வரத்துல எங்க அப்பா சௌக்கியமா இருக்கணும்னு கேட்டுட்டான், சரி போயிடும். 2வது வரல கேட்கிற யமதர்மராஜா கிட்ட, ஸ்வர்கலோகே நபயம் கிஞ்ச நாஸ்தி. அவன் சொல்றதே பாருங்களேன், ஸ்வர்க லோகத்துல யாரும் பயப்படுறதில்லை. இப்படி ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறானே, என்ன லாபம்? சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்திருக்கானா இவன்? தானே யமலோகத்துக்கு வந்திருக்கான். இனிமேல தானே அவர் ஜட்மெண்ட் கொடுத்து தானே சொர்க்க லோகத்துக்கு போகணும். எல்லோரும் பிராணனை விட்டதுமே 40 நிமிஷத்துக்குள்ள யமலோகத்துக்கு போயிடுறான். நல்ல புண்ணியம் பண்ணினவன் பாபம் பண்ணினவன் எல்லாமே. அவன் அந்த 40வது நிமிஷத்துல இவன் என்னென்ன பண்ணினான் பார்த்தான் அப்படிங்கிறது வேகமா அவர் சித்திரகுப்தன் படிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வேதத்துல பலம் இருக்கோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. மறுபடியும் அந்த ஜீவனை கொண்டு வந்து எந்த இடத்துல பிராணனை விட்டோம் கரெக்டா அந்த இடத்துல விட்டுறாங்க. இதுக்குள்ள அந்த சரீரத்தை அந்த ஆஸ்பத்திரியில இருந்து கொண்டு வந்ததுன்னா எங்க இருக்கோ அங்க அவளுக்கு தெரியும். அங்க வந்து ஆஸ்பத்திரியில விசாரிச்சு அவன் அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சு அதை கொண்டு வந்து விட்டுருவா. விவகாரம் போட்டோன்னு அட்ஜஸ்ட் பயப்படாது. அது கிட்ட வந்த பிறகு அதுக்கப்புறம் போறான். அதுக்கப்புறம் 360 நாள் ஆகுது அவ மறுபடியும் போறது வந்து. அதுக்குள்ளதான் 1 வருஷம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம கிளாஸுக்கு வேண்டாம். ஆனா விவகாரம் என்னாச்சுன்னு யமதர்மராஜா கிட்ட கேட்டார், நகத்வம் ஏனப்பா இங்க பயம் இல்லைங்கிற? நீர் போகல பயம் இல்லை. எல்லாருக்கும் என்ன பயம் தெரியுமா? யமதர்மராஜா வந்துடுவாளோ பிராண எடுப்பாளோ, நீங்க தான் சொகலோகத்தை போக மாட்டேட, அதனால சொகலோகத்துல வேலை பயம் இல்லைன்ற. யமதர்மராஜா பார்த்தா எங்கேயோ இந்த ஊர்ல இருந்து வந்து நம்மளையே இப்படி இன்கப்படுத்துறானே அப்படின்னு. நாம் இல்லேன்னு ஒட்டம் இல்லப்பா, நம்ம தூதர் அங்க இருக்கார், அவர் போவார். என்னடா கிழத்தனம்? மரணம் வந்தப்பத்தான் பயம், கிழத்தனம் வரத்துக்கு முன்னாலேயே பயம். வயதான பிறகு எனக்கு என்ன ஆகும்? ஒண்ணும் எல்லாருக்கும் ஆகப்படுத்தான் நம்ம காப்போம். நம்மள குழந்தைகள் பார்த்து பாடோ, குழந்தைகள் இல்லப்பா, ஒண்ணுதான், அதுவும் பக்கத்துல இல்லை. எங்க இருக்கு? ஏதோ அமெரிக்காலயோ இங்கிலாந்துலயோ ஏதோ ஒரு இடத்துல, துபாயிலயோ எங்க காசு வருதோ அந்த இடத்துல அவளுக்கு எங்க எழுதி வச்சிருக்கோம், அங்கே அவ தப்பு பண்ணல சொல்லுங்க. இங்க இருந்து பிராணம் போனாலும் பிராணம் போச்சுன்னு தீர்மானம் ஆன பிறகு அதுக்கப்புறம் அவளுக்கு சுத்தி என்ன படும், அதுக்கப்புறம் அவ வரணும். அது வரைக்கும் நமக்கு இந்த கேத்தனம் வந்துருதுன்னா என்னாலேயே என்னால முடிஞ்சுக்க முடியலையே, எழுதுக்க முடியல, உட்கார முடியலையே, வேண்டியது பண்ணி சாப்பிட முடியல. டெலிபோனை நம்பித்தான் வாழ்க்கை இருக்கு இப்பெல்லாம் வயசான பிறகு. இப்படின்னா வம்பாதான் இருக்கு. என்ன சுவாமி அப்படின்னா அது ஒரு கவலை. இப்ப எத்தனை கவலை சொன்ன? 6 கவலை. ஜராமரணம், சோகம், மோகம், பசிதாகம். இந்த 6 கவலைகள் இருக்கு. இதெல்லாம் மனசுல இருக்கு. அந்த ஷடூர்மிய தூக்கி எடுக்கணும். அதான் நான்யத்ரிபாப்மனா கந்தவ்யம் ததா நைவா. அதே போல நானும் எங்கேயும் போக வேண்டியதில்ல. சர்வகம் எங்கேயும் நான் இருக்கேன், மேலையும் கீழையும் பக்கத்துலயும் எல்லா இடத்துலயும் இருக்கேன். நோத்வம்னா தத்திரோவாபி நிஷ்கலஸ்ய குணத்வதா. இப்படி நிஷ்கலமா நான் இருக்கேன்னு சொல்லி இப்படி அந்த ஜீவனையும் சுத்தமாக்கி பரமாத்மாவை அந்த ஈஸ்வரனையும் சுத்தமாக்கி அந்த 2 பேருக்கும் ஐக்கியம் சொல்லணும். தற்பதத்துக்கு உலகத்தை படைக்கிறவர் ஆசை உள்ளவர், உலகத்தை படைக்கணுங்கிற ஆசை உள்ளவர், உலகத்தை படைச்சவர், இவை எல்லாம் சொல்றதுக்கு ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள். ஜீவனிடத்துல இந்த 6 ஊர்மிகள் இருக்கு. இதுவும் இல்லை அதுவும் இல்லை. சுத்தப்படுத்தின பிறகு, கண்ணாடியை சுத்தப்படுத்தின பிறகு என்னாச்சு? இந்த பிம்பமும் அந்த பிரதிபிம்பமும் ஒண்ணுன்னு எப்படி தெரியும்? ஒரு வியக்தி தான் அப்படின்னு எப்படி தெரியுதோ அதே போல தற்பதார்த்தத்தையும் தொம்பதார்த்தம். தற்பதார்த்தம்னா ஈஸ்வரன், தொம்பதார்த்தம்னு சொன்னா என்ன? ஜீவன். இவ 2 பேருக்கும் அந்தந்த நிலைய அது மேல இருக்கக்கூடியதான அழுக்க நீக்கி அதுக்கப்புறம் பார்த்துலைன்னா 2 பேரும் ஒன்னா தத்துவம் பதார்த்த சோதனம்னு பேரு. சாஸ்திரங்கள்ல விஸ்தாரமா தான் சொல்லிருக்கு. அதை இந்த ஸ்லோகத்தில் அசமாதிம் நபஸ்யாமி நிர்விகாரஸ்ய சர்வதா பிரம்மணோ மே விசுத்தஸ்ய சோத்யம். இதான் தற்பதார்த்த சோதனங்கிறாலே. சோத்யம் நான்யத்விபாப்மனா கந்தவ்யம் ததா நைவா சலை. ஒரு இடத்துலயே இருக்கேன், போக வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சர்வகஸ்ய அச்சலஸ்ய நோர்துவம் நாதஸ்தரோ வாபி. அந்த மேல இருக்கேன், கீழே இருக்கேன், பக்கத்துல இருக்கேன், உங்களை சுத்திண்டு ஈஸ்வரன் இருக்கார். ஒரு இடத்துலயும் கவலைப்பட வேண்டாம். நீங்க
உங்க மனசு சுத்தமான ஈஸ்வரனை இங்கே பார்க்கலாம். அது அதனால வாபி நிஷ்கலசிய அகுணத்வதா அப்படின்னு தத்துவம் பதார்த்த சோதனத்தை ஆரம்பிச்சிருக்கார். இதுக்கு மேல் பாகம் அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம்